மெட்டபாலிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்திலே டாக்டர் ராபர்ட் லஸ்ஸிங்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மருத்துவ பேராசிரியர் அவர் கேட்கிறாரு, இந்த உலகத்திலே மிக அசுத்தமா இருக்கக்கூடிய இடம் எது என்று கேட்கிறார். அதற்கு அவர் சொல்லக்கூடிய பதிலானது மிக வியப்பாக இருந்தது. எது தெரியுமா? நம்மளுடைய குடல் தான் இந்த உலகத்திலே மிக அசுத்தமான இடமாம். இந்த ஃபாஸ்ட் ஃபுட், பீஸா, பர்கர், அந்த மாதிரி பல்வேறு வகையான துரித உணவுகளை நம்ம போட்டு திணிக்கிறதுனால நம்மளுடைய குடல் அசுத்தமாயிருது. அந்த குடல் அசுத்தமானது இன்று பல்வேறு தொற்றா நோய்களுக்கு அடித்தளம் இடுகிறது அப்படின்னு அருமையா அந்த நூலில் குறிப்பிட்டிருந்தார். அவர்கள் 2 வகையை மட்டும் சொல்லி முடிக்கிறாரு. என்ன விஷயம்னா, நம்மளுடைய ஆரோக்கியமா இருக்கணும்னா 2 விஷயம். ஒன்று, நம்ம கல்லீரலை பேணி காத்துக்கணும். 2வது, நம்ம குடலை சுத்தமா வச்சுக்கணும். இதையெல்லாம் நம் தமிழ் முன்னோர்கள் சொல்லிட்டு தான் போனாங்க. 6 மாதத்திற்கு ஒரு முறை பேதி மருந்தை எடுக்க வேண்டும் என்று. இன்னைக்கு அந்த கலாச்சாரம் முற்றிலுமாக மறந்து போய்விட்டது. இந்த குடலில் இருக்கக்கூடிய நன்மை பாய்க்கக்கூடிய லட்சக்கணக்கான பாக்டீரியாக்களானது நமக்கு உடம்பை நன்மையில் பாய்க்கக்கூடியதாக இருக்கிறது. நம்ம இருக்கக்கூடிய துரித உணவுகளால் நம்ம குடலில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவை சிதைச்சிடுறோம். அது சிதைக்கிறதுனால வரக்கூடிய நோய்கள், தொற்றா நோய்கள்ல முக்கிய இடத்துல வரக்கிறது இன்னைக்கு லீக்கி கட் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய நோய். உங்க குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா சிதைஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு வரக்கூடிய முடக்குவாதமாகட்டும், சோரியாசிஸ் போன்ற ஆட்டோ இம்யூன் நோய்கள் எல்லாமே நம்ம குடல் சார்ந்த, நம்ம குடலை செதுக்குவதால் வந்தக்கூடிய நோய்கள். 2வதா, கல்லீரலை நம்ம பாதுகாத்துக்கணும். கல்லீரலை பாதுகாப்பா இல்லை அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம உணவு, துரித உணவுனாகட்டும், சுகர் ஸ்வீட் அண்ட் பிவரேஜஸ் சொல்லக்கூடிய குளிர் ஊட்டப்பட்ட செயற்கை நிறைக்கமூட்டக்கூடிய பானங்கள் எல்லாத்தையும் எடுக்கிறது மூலமா கல்லீரல் பாதிக்கப்படுது. இதை எப்படி காத்துக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய உணவு முறையில நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவு பழங்களை நிறைய எடுக்கணும். 2வதாக, நஞ்சில்லாத உணவை எடுக்கணும். நம்ம அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் நாம் செய்ய வேண்டியது, இந்த கல்வி புத்தக திருவிழா வைத்து கல்வியை கொண்டாடுகிறோம், அதை போல ஆரோக்கியத்தையும் கொண்டாடணும். அடுத்த தலைமுறைக்காக நம்ம ஆரோக்கியத்தை எடுத்து செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் சுமையும் நம்மிடம் இருக்கிறது. ஆனால் நம்ம யாரும் அதற்காக மெனக்கெடுவதே கிடையாது. நஞ்சில்லாத உணவு நமக்கு தெரிய, பாரம்பரிய அரிசிகள்ல எத்தனையோ வகையான அரிசிகள், கிட்டத்தட்ட 70,000 வகையான அரிசிகள் இருந்திருக்கு. கருப்பு கவுனி ஆகட்டும், மாப்பிள சம்பா ஆகட்டும், கருங்குருவை, நீலம் சம்பான ஆக சிறந்த அரிசிகள் நம்ம ஊர்ல இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட பழக்கத்தில் இருக்கிறது வெறும் 20 வகையான அரிசிகள் மட்டும்தான். பாரம்பரிய அரிசி பத்தி மட்டுமே நம்ம 1 மணி நேரத்துக்கு மேல பேச முடியும். அவ்வளவு மருத்துவ குணங்கள். ஒரு கைப்பிடி மாப்பிள சம்பாவை நீங்க இட்லியில போடுறீங்க அப்படின்னா 4 கிரீன் டீ குடிச்சதுக்கு சமமான ECG நம்ம உடம்புல கிடைக்கும்னு இன்னைக்கு ஒரு அறிவியல் ஆராய்ச்சியில சொல்றாங்க. நம்ம கிரீன் டீயை கொண்டாட நாம நம்ம மாப்பிள்ளை சம்பாவை கொண்டாட மறந்து விட்டோம். மருந்து மாத்திரை இல்லாம நம்ம நடக்கணும்னு சொல்றோம். ஒரு நோய் வந்துருச்சு, பாக்குறோம் ஒருத்தர், ஏப்பா மருந்து சாப்பிட்டியா, மாத்திரை சாப்பிட்டியான்னு கேட்கிறோம். அதுக்கான பொருள் நிறைய பேருக்கு தெரியாது. மருந்து சாப்பிட்றோம், ரைட்டு, அது என்ன மாத்திரை? மருத்துவம் அப்படிங்கிற சொல்லே தமிழ் சொல் தான். மருவிய தத்துவம்னு பேரு. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய 96 தத்துவங்கள்னு சித்த மருத்துவம் சொல்லுது. அந்த 96 தத்துவம் தன்னுடைய இயல்பு நிலையில் இருந்து திரிந்து மருவி போனதுதான் அதற்கு கொடுக்கக்கூடியதுதான் மருத்துவம். அந்த 96 தத்துவங்களையும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரதான் மருத்துவம். அதற்கு கொடுக்கக்கூடியதுதான் மருந்து. அது என்ன? மாத்திரை. அதில் தான் நம் தமிழர் அழகா ஒரு பொருளார்ந்த அர்த்தத்தை வச்சுட்டு போனாங்க. என்ன பொருள்? மாத்திரை, மாற்று இறை. உன் நோய்க்கு உன்னுடைய இறையை, உன்னுடைய உணவை நீ மாற்ற வேண்டும். இல்லை என்றால் காலத்திற்கு மருந்துக்கு அடிமைப்பட்டு தான் கிடக்க வேண்டும். அதுதான் மருந்தை எடுத்துக்கொள், மாற்று இறையை எடுத்துக்கொள் என்று சொன்னார்கள். இறைனா உணவு, மாற்று இறை. இப்ப சக்கரை நோய் வந்துருச்சா, ஸ்வீட் சாப்பிடாத. ரத்த கொதிப்பு இருக்கா, உப்பை தவிர்த்துக்க. அதுதான் மாற்று இறை. அதுதான் மருந்தையும் மாத்திரையும் ஒன்று சேர்ந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டாங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்சது மாத்திரைனா வெறும் டேப்லெட் தான். டேப்லெட்டுங்கிறது மாத்திரை ஆயிடுச்சு. ஆனா அதற்கு என்ன பொருள் அப்படின்னா மாற்று இறை அப்படிங்கிறது அர்த்தம். இறுதியாக ஒரே ஒரு திருக்குறளை நம்மளுடைய தமிழ் முன்னோர் எவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரே ஒரு திருக்குறள், என் ஐயன் திருக்குறள் சொல்லதை நான் சொல்லி முடிவெடுச்சுக்கிறேன். எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை, அதிர வருவதோர் நோய். எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை, அதிர வருவது நோய். அடுத்து என்ன வரப்போகிறது? அடுத்த பருவநிலை மாறும்போது, அடுத்த சூழ்நிலை மாறும்போது என்ன நோய் வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே கணித்து அதற்கான உணவை மாற்று, அதற்கான உடல் வாகுவை மாற்றி உடற்பயிற்சி செய். அதை தடுத்துக்கொள். அதை தடுத்து கொண்டால் நோய் உன்னை என்னைக்கும் நெருங்காது என்று அழகாய் எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை, அதிர வருவது ஒரு நோய். நலமோடு வாழ வேண்டும் என்றால் நோய் இல்லாமல் வாழ வேண்டும். அதற்கு உணவும், பாரம்பரிய உணவும், மன மகிழ்ச்சியும் உடற்பயிற்சியும் மிக மிக அவசியம் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இது உங்கள் நலம் கருதி.